அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 டே சீரியல் இருப்பார் இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை ஜானுவை பிடிக்குமா, இல்லை கௌதம் பிடிக்குமா, இல்லை கார்த்தியை பிடிக்குமா, இல்லை அஞ்சலியை பிடிக்குமா, இல்லை பைரவியை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இலக்கிய சீரியலில் இலக்கியா அஞ்சலியை வீட்டுக்கு கொண்டு வரதில் ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறாங்க. இதை நம்மளோட ஜானு எதிர்த்து இதுக்கு மேலே அஞ்சலியை கொண்டு வந்தேன்னா என்ன உயிரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டுக்கிறாங்க. இது பக்கம் ஒரு பிரச்சனை இப்படி போயிருந்தாலும் கௌதமோட உண்மையை ரேவதி அம்மா கிட்ட சொல்லி கௌதம் கிட்ட கொண்டு போய் சேர்த்து 2 பேரையும் ஒன்று சேர்த்தணும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுக்குது. அதுக்குமே நம்மளோட ஜானகி அம்மா எதிர்த்து சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளோட அஞ்சலி ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இதை நம்மளோட இலக்கியா இப்போ கண்டுபிடிச்சி அடித்து துரத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மருந்தும் குடிக்கல எதுவும் குடிக்காமல் ஃப்ராடு பண்ணிவிட்டு நம்மளோட அஞ்சலி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்குறாங்க. இந்த உண்மை என்னைக்கு தெரிஞ்சு இலக்கியா இந்த உண்மையை கண்டுபிடிச்சி கார்த்திக் கிட்டேருந்து நிரந்தரமாக அஞ்சலி பிரிக்க போகிறாங்கன்னு என்னன்னு நமக்கு தெரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. அஞ்சலியும் கார்த்தியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.